ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்கிட்ட பேசினது. சார் சொன்ன எல்லாமே எனக்கு 100% கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை, எனக்கு காலில் அந்த 1 வருஷத்துக்கு அடிபட்டது எல்லாம் கரெக்டாக சொன்னார். துலாம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் 3, 2025. துலாம் ராசிக்குரிய சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான நாளைய பலன்களை விரிவாக காணலாம். சித்திரை, வாய்ப்புகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் சாதகமாக அமைய வாய்ப்பு உள்ளது. உங்கள் திறமைகளை பயன்படுத்தி முன்னேற நல்ல சூழ்நிலை உருவாகும். பணியிடத்தில் உங்கள் முயற்சிகளை மேலதிகாரிகள் கவனிக்கக்கூடும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். சில வேளைகளில் சிறந்த முடிவுகளை பெறுவதற்கு கூடுதல் கவனம் தேவை. உங்கள் பேச்சுவார்த்தை திறனை பயன்படுத்தி நல்ல முடிவுகளை பெறலாம். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்கள் வியாபாரத்திற்கு தேவையான சில மாற்றங்களை செய்து முன்னேறலாம். தொழில் வளர்ச்சிக்கான யோசனைகள் வரலாம். புதிய முதலீடுகள் பற்றிய யோசனைகள் அமையும். குடும்பத்தில் உறவினர்களின் ஆதரவை பெறலாம். குடும்பத்தில் சமநிலை அவசியம். சில நேரங்களில் உங்கள் எண்ணங்களை தெளிவாக கூறுவது நல்லது. உறவுகளில் ஒருவருடன் எதிர்பாராத விவாதங்கள் ஏற்படலாம். பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது. உடல் நலம் பெரிதாக பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்றவை இருக்கலாம். ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டு சிறிது நேரம் தியானம் செய்யவும். பரிகாரம்: துர்க்கை அம்மனை வழிபடவும். சிறிய குழந்தைகளுக்கு தானம் செய்யவும். சுவாதி, பிரச்சனைகள் குறையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சில பிரச்சனைகள் தீர்ந்து மனநிறைவு ஏற்படும். நீங்கள் எதிர்கொண்ட சிரமங்களுக்கு விடை கிடைக்கலாம். பணியிடத்தில் சில வேளைகளில் சிக்கல்கள் இருந்திருந்தால் அவை இன்று குறையக்கூடும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் நல்ல பலனை தரும். புதிய திட்டங்கள் குறித்து மேலதிகாரிகள் பேசலாம். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சிறந்த நாள். தொழிலில் கடன் பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்வு பெறலாம். உங்கள் வியாபாரத்திற்கான சில முக்கியமான தீர்வுகள் கிடைக்கக்கூடும். போட்டி அதிகரித்தாலும் உங்கள் புத்தி கூர்மையால் அதனை சமாளிக்கலாம். குடும்பத்தில் உறவினர்களுடன் நல்ல உறவு நிலவும். உங்கள் கருத்துக்களை சரியாக பகிர்ந்து கொள்வதன் மூலம் தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்கலாம். உடல் நலம் சீராக இருக்கும். ஆனால் மன அழுத்தத்தை குறைக்க ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்து செயல்படுத்துவதை தவிர்க்கவும். பரிகாரம்: விஷ்ணுவை வழிபடவும். பசுமாடுகளுக்கு உணவு அளிக்கவும். விசாகம், வரவுகள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொருளாதார ரீதியில் நல்ல முன்னேற்றம் காணலாம். உங்கள் முயற்சிகள் பயனளிக்கும். பணவரவுகள் கூடக்கூடும். பணியிடத்தில் உங்கள் வேலைகள் விறுவிறுப்பாக இருக்கும். சில புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். உயரதிகாரிகள் உங்கள் உழைப்பை பாராட்டக்கூடும். வேலை மாற்றம் பற்றிய யோசனைகள் வரும். தொழிலில் லாபகரமான நேரமாக அமையும். உங்கள் முதலீடுகள் நல்ல பலனை தரும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வியாபாரம் தொடர்பாக சில முக்கியமான சந்திப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் உறவினர்களுடன் நல்ல சமாதானம் நிலவும். குடும்பத்தில் உள்ள சில மனக்குழப்பங்கள் தீரும். உங்கள் ஆலோசனைகள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உடல் நலம் நல்ல நிலைமையில் இருக்கும். ஆனாலும் அதிகமான பணிச்சுமையால் உடல் சோர்வு ஏற்படலாம். போதிய ஓய்வு எடுங்கள். பரிகாரம்: சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடவும். பகலில் கருப்பு நாரை பறவைகளுக்கு உணவு கொடுக்கவும். துலாம் ராசிக்கான முக்கியமான குறிப்புகள்: சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரத்தினருக்கு இன்று நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள், பணவரவு, தொழிலில் மாற்றங்கள் போன்றவை அனுகூலமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை உருவாகும்.